நேர்களே அன்பு வணக்கங்கள். நாளை தீபாவளி பண்டிகை. தீபாவளிக்கு முந்தின நாள் அல்ல முந்தின ஒரு வாரமே தீபாவளிக்கு நிகராக அல்ல சற்று அதற்கு குறைவான கொண்டாட்டங்கள் இருக்கும். ஆனால் இன்னைக்கு மாலையில் வெளியில் போயிட்டு வந்தபோது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த தீபாவளிக்கு முந்தின நாள் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் கூட இல்லை சூழல். வெடி பட்டாசு எல்லாம் குறைவாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எதனால் இன்னைக்கு வெடி விற்பனை குறைந்திருக்கிறது? இன்னைக்கு வீட்டில் ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிடக்கூடிய கலாச்சாரமும் குறைந்து முந்தின நாள் கடையில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கலாச்சாரமும் பெருகி இருக்கிறதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இது எதனால்? கால மாற்றத்தில் அது இயல்பானது தானா, அல்ல இந்த பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு பறைசாற்ற உணர்த்துறதுல நாம் தவறி இருக்கிறோமா? இந்த மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள் இணைகிறார்கள் மற்றும் நடிகர் கஸ்தூரி அவர்கள் இணைகிறார்கள். இதுவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கஸ்தூரி அவர்கள்ட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு மிகைப்படுத்தல் நினைக்கிறீங்களா? முன்பு போல இல்லை, இப்போ பட்டாசு வெடிக்கிறது குறைஞ்சிருக்கு, உற்சாகம், ஒரு தீபாவளி அப்படின்னாலே ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மிகையா? இல்லை எப்பவுமே சொல்லுவோம் அந்த காலத்து மாதிரி இப்போ இல்லை, அந்த ரகமா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. Hi, thank you for having me on the show. தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களோட நான் என்னுடைய பதில சொல்ல ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி கொண்டாட்டங்கள் தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் குறைஞ்சிருக்கு, வெடி சத்தமே கேட்கல அப்படின்னு நீங்க சொல்லும்போது அதுக்கு நிறைய காரணங்கள் எனக்கு தோணுது. பட் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதை தான் நான் ஐ திங்க் தட் இஸ் மெயின்லி த ரீசன். எப்பவுமே மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு நினைக்கிறேன். அதில் காலப்போக்கில் இப்போ இந்த சைபர் யுகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்போ தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படிங்கிற அந்த 3 வார்த்தைகளை நாம் ஒரு டைமில் நேரில் போய் கேட்டுட்டு இருந்த நம்முடைய பாரம்பரியம். என்னுடைய ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் நமக்கு அண்டை வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்முடைய நெருங்கிய சொந்தங்கள் மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அந்த மாதிரி விசாரிப்புகளை நம்மளால ஃபோன் முழுக்கமாக செய்ய முடிஞ்சுது. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்களோட சேம் டைம்ல இங்க புஸ்வானம் வெடிக்கும் போது இந்த புஸ்வானத்தை அங்க ஃபேஸ்புக்லயோ ஃபேஸ் டைம்லயோ பார்க்கும்படியான ஒரு காலகட்டம் இருக்கு. வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் இட்ஸ் இன்ஸ்டன்ட், ரைட்? ஆனா எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி சாலையில புஸ்வானம் வெடிக்கிறத விட வாட்ஸ்அப்ல தான் ஜாஸ்தியா வெடிக்குது. இதுல போதும்னு நின்னுட்டாங்க. இது என்ன கேட்டீங்க? இல்ல இதுல வாட்ஸ்அப்ல புஸ்வான வச்சா போதுங்கிற அளவுக்கு இது சுருங்கி போயிடுச்சு. நீங்க சாலைகள் இருக்கிறத விட வாட்ஸ்அப்ல தான் இருக்கு. அந்த பாரம்பரியம் இன்னைக்கு வெடி வெடிக்கிறது அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. பட் அதை நம்ம ஸ்லோ மறந்து இல்லை நம்ம வசதிக்கு ஏற்ற போல சுருக்கிக்கணுமா? அகேன் நீங்க இதை சுருக்கிக்கணுமான்னு கேக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க நான் ஊர்ல தீபாவளி கொண்டாடி இருக்கேன். அப்பெல்லாம் மண் சட்டியில மருந்து வச்சு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்மித், அவர் அந்த லோக்கலா பட்டாசு கடைக்காரர், ஊசி வெடி, ஊம வெடி, வெங்காய வெடி, இந்த மாதிரி வெடிகள், மின்னல் வெடின்னு எங்க ஊர்ல ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம். திருவிழாக்கள், கோயில் திருவிழாக்கள்ல அவுட்டு விடுவாங்கல்ல, அதெல்லாம் அவர் அந்த லோக்கலா செய்வார். அவரோட அந்த கலை அப்படியே அழிஞ்சு போச்சு. கால மாற்றத்துல இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா பெரிய அளவுல கம்பெனிகள் பட்டாசையும் வான வேடிக்கைகளையும் செய்ய ஆரம்பிச்சதுல இந்த மாதிரி சின்ன சின்ன மாம் அண்ட் பாப் ஷாப்ஸ் ஒழிஞ்சு போச்சு இல்ல. அப்போ அந்த இடத்துல சின்னதா இருந்தது போச்சேன்னு கூட நான் நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே எல்லாமே பெருசா பரவலா இருக்கிறது தான் நல்லதுங்கிறதுல எனக்கு ஒப்புதல் இல்லை. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவங்களுடைய ஆசைக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ப, அவங்களுடைய வசதிக்கும் பட்ஜெட்டுக்கும் ஏற்ப ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய. ஐ டேக் யூர் பாயிண்ட் மேம். நான் தான் திரு வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அவங்க சொல்றதுல ஒரு யதார்த்தம் இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? கால மாற்றத்தில் பல விஷயங்கள் இயல்பு, அது போலத்தான் இதுவும் அப்படின்னு பார்க்கறதா, இல்லை நமது பாரம்பரியத்தை சற்றே பின்னாடி விட்டுட்டு நம்ம நகரத்துக்கு முன்னாடி போயிட்டே இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 2 வகைகளையும் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறது. ஒன்று, கால மாற்றம் அப்படிங்கிறது நாமளாக ஏற்படுத்துகிற மாற்றம் தான்.
ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒருவருக்கோ ஒரு 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 பரிமாற்றல், எண்ணெய் பரிமாற்றல், பாச பரிமாற்றல். ஒருத்தரை பார்த்தோம், என்னப்பா ஆச்சு வீட்டில் நாளைக்கு தீபாவளி ட்ரெஸ் வாங்கிட்டியா, எங்கே வாங்கின ட்ரெஸ்ஸு, பக்கத்தில் வாங்கினியா, கைத்தறி அடையா அப்படின்னு ஒரு சந்தோஷம் கேட்குறது. அப்புறம் மெனக்கிட்ட நெல்லை எண்ணெய் வாங்கிட்டு வர்றது, எண்ணெயை குளிக்கிறதுக்கு 6 மணிக்கு முன்னால் குளிக்கணும், அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னால் தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கணும். அந்த எண்ணெயில் வந்து அந்த வெங்காயம் பூடு எல்லாம் போட்டு அதை கொதிக்க வச்சுட்டு அங்கே ஒரு சந்தோஷமாக உட்காந்துட்டு அம்மா வந்து தலை விடுறது, மற்றவங்க குளிக்க வைக்கிறது, வெந்நீர் குளிக்கிறது, அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு குடும்பமாக பாசமுள்ள குடும்பமாக இறங்கிச்சு. இப்போல்லாம் என்ன ஆச்சுன்னா தனித்தனியாக வாழ்கிறாங்க. இங்கேருந்து ஊருக்கு போகிறாங்க, வாஸ்தவம் தான், போனால் கூட அங்கே போய் இந்த இப்போ ஏற்கனவே பார்க்குற மாதிரி ஒருவரோட மனம் திறந்து பேசுகிறதோ அல்லது மனம் திறந்து இது கொண்டாடணும் என்ன இருக்க மாட்டேங்குது. தீபாவளி நாள் ஒரு விடுமுறை நாளாக சுருங்கி போயிடுச்சு. ஆமாம், அது மட்டும் இல்லை, ஒரு கமர்ஷியல் லுக்கு மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஒழிய அங்கே வந்து இப்போது ஒரு புது ஆடை கொண்டு போகும்போது என்ன ட்ரெஸ் கொண்டு போகிறேன், அதாவது நீ என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன், நான் என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன், மேட்சாக இருக்கா மேட்ச் இல்லையா, அதை பற்றி பேசுகிறதுக்கே அதிகமான அளவுக்கு தங்கை, அண்ணன் தங்கை, அம்மா அப்பாலாம் போடுவாங்க. அம்மா அப்பா கொடுக்கும்போது எப்பா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கப்பா, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராயர் போடுவாங்க. அந்த காலத்தில் வந்து அதுக்கு தனி ஒரு பாவாடை போட்டுட்டு அந்த மத்தாப்பை சுற்றிட்டு அந்த பொட்டு மத்தாப்பு அந்த கல்லை வச்சு அடிக்கிறது முதல்ல. அப்புறம் துப்பாக்கி வந்து ரொம்ப கஷ்டம், துப்பாக்கி வச்சு சுடுறது, அந்த மத்தாப்பை வச்சு சுடுறது, அப்படிலாம் ஒரு அது மாதிரி இந்த சாதாரண அவுட்டுன்னு ஒன்று கொடுக்கும். இப்போலாம் அதை கேள்விப்பட்டதில்லை. அது வெடிக்க விட்டாக்குன்னு அது பக்கத்தில் வந்து நீள கம்பி வச்சுட்டு போன்றது. புது மாப்பிள்ளை வந்துருக்கிறாரு, தலை தீபாவளி, புது மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுறீங்க, மோதிரம் போட்டிங்களா, என்ன கொடுத்தீங்க, எப்படி பூஜை பண்ணீங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து பூஜை பண்ணி அந்த வீட்டிலேயே பலகாரம் பண்ணி. இல்லை இன்னைக்கு ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு. முன்னாடி புது மாப்பிள்ளை எப்பயாவது ஒரு முறை வருவார், இல்லாட்டி நம்ம உறவினர்களை எப்பயாவது சந்திப்போம், வெளியூர்கள்லேருந்து வருவாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் தினமும் பேச முடியுது, தினமும் நிமிஷத்துக்கு ஒரு முறை வாட்ஸ்அப்ல என்ன பேச முடியுது. ஸோ யதார்த்தம் மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு, சூழல் மாறி இருக்கு. ஸோ அதனால அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இருக்க முடியாது. அதாவதுங்க நீங்கள் பேசுகிறது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். ரவிசங்கர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, 2 பேர் பார்த்துருக்கேன், நீங்கள் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பாருங்கள் சொல்லிவிட்டு உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தையை உதட்டு வந்த வார்த்தை கேட்குறாரு. நீங்கள் ஃபார்மாலிட்டியாக போச்சு, ஹலோ ஹாப்பி தீபாவளி கிரீட்டிங் பெருசாக போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டேனுடைய உள்ள உணர்வோடு என்னப்பா அவனை பார்க்க சந்தோஷம், தீபாவளிலாம் கொண்டாடுறோம்ப்பா அப்படிங்கிற அந்த நிஜமான அன்போடு நிஜமான விஷயங்கள் இல்லை. நீங்க சொல்லி இடம் இல்லைன்னு சொல்றீங்களே, அதாவது இடம் சுருங்கினா கூட இதாக இப்போ தெருவில் வெளியே வெடிக்க ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, பப்ளிக்கில் பண்ணுறாங்க, 4 இடத்துல கூப்பிடுறாங்க. தீபாவளி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாரும் போய் உட்காந்து ஒன்றா சந்தோஷமாக தேட்டரில் பார்க்குறாங்க. அந்த அன்னைக்கு புக் பண்ணி போகிறதும் பெரிய ஒரு கொண்டாடினாங்க. அதே மாதிரி இப்போது நீங்கள் இந்த கங்காஸ்தானம் ஆச்சான்னு கேட்க முதல்ல நான் தான் கேட்பேன் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து கங்காஸ்தானத்துக்கும் தீபாவளிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை வந்துருச்சு. நான் ஒரு இடைவெளிக்கான தன்மை, அதுக்கு முன்னாடி வாண்ட் டு இன்டரப்ட் ரொம்ப சுருக்குமா கஸ்தூரி? யா எனக்கு பாருங்க, அந்த அவர் சொன்னார் இல்லையா, he was talking about தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வர்றது வந்து ஒரு குதூகலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் வந்து ரொம்ப விமர்சையா இருக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல வந்து அப்பவே குறுக்கிட்டு சொல்லியிருந்தா கரெக்டா சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு நான் மறந்துட்டேன். ஐ திங்க் ஐ வாண்டட் டு சே சம்திங் அபவுட் the space being less. நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த விமர்சைகள்லாம் இல்லை அப்படின்னு அவர் ஏன் நினைக்கிறாரு? யார் வீட்டுல கல்யாணம் நடக்குதோ அவங்க வீட்டுல தலை தீபாவளி ரொம்ப ரொம்ப ஜோரா தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எங்க வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காலத்துல ஒரு காலத்துல வந்து 10 நாள் கல்யாணம் வைப்பாங்க. நீதிபதி அவர்களுடைய ஜெனரேஷன்ல அந்த கல்யாணம் வந்து 3 நாள் கல்யாணமா சுருங்கி இருக்கணும். ஏன்னா என்னுடைய ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் டே ரிசப்ஷன் வச்சு அடுத்த நாள் முகூர்த்தம் வச்சு அந்த ஒரு நாள்ல மட்டும் முடிக்கிற கல்யாணமா இருந்தது. இப்ப மறுபடி மெஹந்தி செரிமனி, சங்கீத், அதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்ட்டி, பேச்சுலர் பார்ட்டி, பேச்சுலரட் பார்ட்டின்னு மறுபடி ஒரு 5 நாள் ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வடிவங்கள் மாறி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு இடைவெளிக்கு பிறகு இதை தான் நான் பரிசீலனை பண்ணணும்.
எஸ் சின்னது பெருசாகும், பெருசு சின்னதாகும் சொல்றேன். இந்த எவல்யூஷன்ல இந்த கால மாற்றத்துல அது ஒரு இயல்பானதா, இது பெருசுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தீபாவளி பண்டிகை கடந்த காலத்துல கொண்டாடப்பட்ட உற்சாகம் சற்றே குறைந்திருக்கிறது அப்படின்னு நாம ஏற்போம். பட்டாசு விற்பனையிலிருந்து பல்வேறு விஷயங்கள் அதை எடுத்துக்காட்டாக கண்கூடா நமக்கு காட்டுது. ஜஸ்டிஸ் அவர்கள்ட்ட இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன விஷயத்த எதிர்ப்போம்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு 31 ராத்திரி 1 அதிகாலை வரைக்கும் உற்சாகம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண்டை விட கூடுதலாக கரை புரண்டு ஓடுறத பார்க்கிறோம். அங்க காலமாற்ற எதுவும் காரணமா இருந்துடல, கூடுதலா பெருகிட்டே இருக்கு. நம்முடைய பண்டிகை இல்லை, ஆனால் தமிழ் புத்தாண்டு நமது பண்டிகை, தீபாவளி நமது பண்டிகை, பொங்கல் நமது பண்டிகை. ஆனால் அது மட்டும் கொண்டாட்டம், உற்சாகம், அதுக்கான கொண்டாட்ட காரணிகள், அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் ஒன்னொன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருது, இல்லை உருமாறி வந்துட்டு இருக்கு. நம்முடைய கலாச்சாரம் இதனது சிறப்பு அம்சம், இதை நமது அடுத்த தலைமுறைக்கு விளக்கி சொல்லாதது தான் இதுக்கான காரணம் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது நம்ம நீங்கள் சொல்கிறபடி நம்ம பேரண்ட்ஸ் மெயினாக இப்போது பேரண்ட்ஸ் அண்டு சில்ட்ரனுடைய கான்டாக்டே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா பேரண்ட்ஸும் பிஸி ஆகிட்டாங்க, போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கோஸ் ஃபார் ஜாப், அவங்க பசங்க படிக்கிறது டைம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பசங்களை 1 hour 2 hours தான் பார்க்குறாங்க, மாற்றிலாம் தூங்கிடுறாங்க. ஆக அது வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அட்டாச் சொல்ல முடியல அவங்கள, இது மாதிரி நம்ம பரம்பரை இருந்ததுன்னா. அப்படி பேரண்ட்ஸுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் தாத்தா பாட்டி சொல்லித்தரத்துக்கான சூழ்நிலை. ஆமாம், முன்னாடி தாத்தா பாட்டியே இல்லை, அந்த பாட்டி சொன்ன கதைங்கிறது நம்ம கதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ அப்பா அம்மாவுக்கு பசங்களை கூப்பிட்டு பேச சொல்ல முடியதில்லை, என்ன பண்ண சொல்ல முடியலை. இப்போ அந்த காலத்தில் இப்படி இருந்தாங்க, அப்பா என்ன இருந்தாங்கன்னு சொல்லதுக்கு ஒன்று பயப்படுறாங்க, அதை பேச மறுக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு தெரிஞ்சாதானே அவங்களோட போக முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி தீபாவளி பண்டிகை எப்படி வந்தது, நரகாசுரனா யார், எதுக்காக வந்தாங்க, வாட் இஸ் ஆக்டிவ் பிஹைண்ட் இட், ஒவ்வொன்றுக்கு காரணம் இருக்குது. நம்ம புராண கதைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூல காரணம் இருக்குது. அது எதுக்காக சொன்னாங்க, வெறும் கதைக்காக சொல்லலை. மேலும் நீ பலகாரம் பண்ணுவோம், அந்த கதை பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜைக்கு முன்னாடி தொடக்கூடாதுமாங்க. அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது தெரியாமல் போய் எடுத்து சாப்பிட்டு வந்துடுது, ஏண்டா எடுத்து அப்படி சின்ன பிள்ளைங்க. அதில் ஒரு இன்பம். அதாவது மேலே இன்னொன்று 99% எல்லாமே வீட்டில் பலகாரமாக இருக்கும். இன்னைக்கு எல்லாம் கடையில் எல்லாம் கடையில். அது கடையில் வாங்கும்போது என்ன பல்வேறு வகையில் அது உடலுக்கு கேடாகவும் இருக்குது. ரெண்டாவது கண்டமாதிரி சாப்பிட்டோன்னு உங்களுக்கு தெரியும், தீபாவளி மருந்து கொடுப்பாங்க. தீபாவளி மருந்து அது எல்லாம் போட்டு பாட்டி வச்சுருப்பாங்க வீட்டில், கருப்பாக இருக்கும். அதை சாப்பிட்டா சரியாக போகும் அப்படிம்பாங்க. இப்போ தீபாவளி மருந்து எங்கெங்கேயும் அதாவது மங்கையர் மலர்லையும் லேடிஸ் ஸ்பெஷலையும் பார்க்க வேண்டியிருக்கக்கூடிய இதெல்லாம் வீண் செலவு. நம்ம எல்லா நேரத்துலையும் ட்ரெஸ் வாங்குறோம். முன்னாடிலாம் தீபாவளி அப்போ தான் ட்ரெஸ் வாங்குவோம், இல்லை தீபாவளி அப்புறம் தான் ஸ்வீட்டு சாப்பிடுவோம். இப்போ எல்லா சமயமும் எல்லாம் ஆக்சசிபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் கூடி கழிக்கக்கூடிய வாய்ப்பு பல சமயங்களில் இன்டர்நெட் யுகத்தில், வாட்ஸ்அப் யுகத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது அதனால இதுக்கு காரணமாக இருக்குமோ? இல்லை, அப்படி மக்கள் கூடுறது என்ஜாய்மெண்ட்டாக கூடும்போது ஒரு என்னை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காக கூட்டினாங்க, இப்போ பிஸ்னஸ் மீட் பண்ணாங்க, அதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறலாம் குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் அவுட்லுக் போதோடைய ஒரு அன்போடு பரிவோடு கூடு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த அம்மா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸோட கூடுறோம், நாங்கள் பார்ட்டி வைக்க தான் செய்கிறாங்க. அந்த பார்ட்டியோட முடிவு விளைவுகள் சில விதத்தில் ஒரு தவறான முறையில் போயிட்டு இருக்குது, நம்ம கண்கூடான காட்சி. இந்த கம்ப்ளைண்ட் அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை அப்படிங்கிறது எல்லா கட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய, இப்போ போன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பொருந்திருக்கும். அது ஒரு பாப்புலரான ஆர்குமெண்ட். நான் கஸ்தூரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது அதுதான். நம்ம நீங்கள் கங்காஸ்தானம் சொன்னீங்க, ஓ எனக்கே இப்போ தான் தீபாவளினா கங்காஸ்தானம் இல்லை அப்படின்னு. இதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்லாததுனால அதோடைய முக்கியத்துவம், தீபாவளி லேகியம் ஏன் செய்யப்படுது, இதெல்லாம் ஒரு சடங்கு மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதோடைய முக்கியத்துவம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் அவர் கல்ச்சர் அலைவ். இது ரொம்ப முக்கியம்னு நம்ம உணராதது தான் இது வலுவிழக்க இல்லாட்டி அதோட முக்கியத்துவம் இழக்க காரணமும். நீங்க கேட்கிற கேள்வியிலேயே நாம உணராதது தான் இது காரணமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அங்கேயே நான் வேறுபடுறேன். நாம இப்ப எதை உணரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவரு நீதியரசர் சொன்னாரு, என்ஜாய்மெண்ட் எல்லாம் இப்போ கம்ப்ளீட்டா அந்த பண்டிகையோட என்ஜாய்மெண்ட்டே இப்ப மாறி போச்சு அப்படின்னு. அந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன், ஒரு பெண்ணிய கருத்தோட ஆரம்பிக்கிறேன். ஆண்களுக்கு வேணா எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் அதுல நிறைய கோலாகலம், மற்றவர்களை சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு என்ஜாயிங் விஷயமா இருக்கலாம்.
நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட முடியாது, வீட்டில தான் பட்சணங்கள் பலகாரங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, இட்லி செய்யறத நான் ஆட்டுக்கல்லில் இட்லி அரைச்சி நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் ஸ்கூலில் லீவ் விட்டாங்கன்னா நாங்கள் வீட்டில் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க அம்மா. நான் அதுக்கு வந்து இது பண்ணி மாவை தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன். அது எப்படி ஒரு தீபாவளி பண்டிகைனா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன துணி வாங்குறோம், என்ன ஷாப்பிங் போறோம், என்ன சினிமா ரிலீஸ் ஆயிருக்குங்கிற எந்த ஒரு விஷயத்தோட பிரக்ஞையும் இல்லாம என்னுடைய பாட்டி பட்சணங்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய அம்மா அந்த வீட்டை ஒழிக்கிறதுலயும் குக்கிங்லயும் அன்னைக்கு சமையல் செய்யறதுலயுமே அவங்க பணி எளிமையாடுச்சு அப்படின்னா அதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? இல்லைங்க, இப்போ எனக்கு வந்து என்னுடைய தாய் என்னோட கூட இல்லை. பட் அவங்க வந்து இருந்திருந்தாங்கன்னா இந்த தீபாவளிக்கு அவங்க எந்த ஒரு விஷயமும் செஞ்சிருக்க வேண்டாம். நான் நினைக்கிறேன் அப்படி. நான் வந்து அழகா கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவங்கள பூ மாதிரி வச்சு இந்த தீபாவளியை நான் கொண்டாடி இருப்பேனே. அவங்களுக்கு புது துணி, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஷாப்பிங், ஆசைப்பட்ட மாதிரி டிவி, ஆசைப்பட்ட மாதிரி சினிமா அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸ் ஆன, ஆண்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு வந்து எப்பவுமே அது கிடைச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த பெண்களும் அனுபவிக்கலாம் இல்லையா? நான் அதை ஒரு பெண்ணா நான் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு நான் கடையில இருந்து வாங்கி ஒரு ஸ்வீட்டை நான் வந்து மக்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வந்து வீட்டுல செஞ்சதுன்னு கொடுக்குறோம். நான் இப்பவும் வீட்டுல நம்ம செய்யறோம். பட் அப்படி செய்யலைன்னாலும் என்ன தவறு? எனக்கு கொஞ்சம் நான் வேற மாதிரி இந்த தீபாவளியை நான் வந்து ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணக்கூடாதா? எந்த ஆணாவது பலகாரம் செஞ்சு வீட்டுல நான் செஞ்ச பலகாரம்னு உலகத்துல தீபாவளி கொண்டாடி இருக்காங்களா? ஓகே, சில விஷயம் கன்வீனியன்ட் ஆகும் போது அது ஏன் நம்ம வந்து அதை கஷ்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கவே செய்யுது. இந்த கால மாற்றத்துல ஆட்டுக்கள் அரைச்ச மாதிரி ஒரு மாவு இருக்குமான்னு கேட்கலாம். பட் ஆனா எளிமையாயிடுச்சு, அது ஏன் நம்ம பழசியை பிடிச்சிட்டு இருக்கணும்? ரொம்ப சுருக்கமா கஸ்தூரி, நேரம் ரொம்ப குறைவா. இன்னொன்னு வந்து நீங்க கேட்டீங்க, கலாச்சாரத்தை நாம வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரிவிக்காம இருக்கிறது, உணர்த்தாம இருக்கிறது தானா அப்படின்னு. நாம உணர்த்தாம இருக்கோங்கிறதுலயே வேறுபடுறேன். ஏன்னா அந்த காலத்துல பாட்டி மட்டும்தான் கதை சொன்னாங்க. இன்னைக்கு யூடியூப்ல கதை கேட்கலாம், பேஸ்புக்ல கதை கேட்கலாம், இதோ தந்தி டிவில கதை கேட்கலாம். கதை கேட்கறதுக்கு ஒரு 6 ஆப்ஷன் இருக்கு. பாட்டி மட்டும்தான் வீட்டுல கதை சொல்றதுக்கு இருந்தாங்கிறது மாறிடுச்சு. என்னுடைய மகன் யூடியூப்ல ஆங்கிலம், இலக்கியம் எல்லாத்தையுமே கத்துட்டு இருக்கான். என்னுடைய மகள் ஐசக் அசிமோவ்ல இருந்து நரகாசுரன் கதை வரைக்கும் எல்லாத்தையுமே அவ வந்து படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கா. நான் சொல்றேங்கிறது வேற விஷயம். நானும் சொல்றேன், எந்த ஒரு குடும்பத்திலையும் அந்த அளவுக்கு பகிர்தல் இல்லாம போயிடல. கண்டிப்பா நானும் சொல்றேன். பட் உலகம் விஸ்தீரமா இருக்குங்க. இன்னைக்கு யூகேல தீபாவளிக்கு விடுமுறை விடுறாங்க. அப்போ உலகம் முழுக்க தீபாவளி கொண்டாடப்படுற ஒரு பண்டிகையா மாறி இருக்கும் போது அது கல்ச்சரல் அட்வான்ஸ்மென்ட். அமெரிக்கால இப்போ ஸ்டாம்ப் போலிட்டு இருக்காங்க. ரொம்ப சுருக்கமா ஜஸ்டிஸ் ஏதாவது if you want to add some more thing, ரொம்ப சுருக்கமா, நேரம் கம்மியா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது கூறுறது இருந்தா? பெண்கள் மட்டுமல்லாமல் பெண்களுக்கு வந்து அதுலேயே ஒரு ஈடுபாடு ஏற்படுறதால தான் அங்கே இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க. இவங்களுடைய எண்ணம் இருக்கலாம், இருந்தாலும் கூட அன்றைக்கு பெண்ணு ஆணும் சேர்ந்து கொண்டாடப்படுறது தீபாவளி. குடும்பங்கிறது ஒன்று உறுதிப்படுத்துது. நீ குடும்பம் அதான் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டமே மறைஞ்சு போய்விட்டது. அது முக்கியமான ஒரு காரணம். இந்த மாதிரி பண்டிகைகள் நமது கலாச்சாரத்துடைய அடையாளங்கள். இது பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு போகணும். அதனது எச்சங்கள், அதனது அடையாளங்கள் மாறிட போயிடக்கூடாது. அதே சமயத்தில் சில விஷயங்கள் வசதியாக மாறும்பொழுது இந்த கால மாற்றங்களில் சில விஷயங்கள் மறைந்து போவதும் இயல்பான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. நமது கலாச்சாரங்களை மேலோங்கணும். அதே போல் இந்த ஒரு பண்டிகையுடைய நோக்கமே இந்த ஒரு கொண்டாட்டம், எல்லாரும் சேர்ந்து கூடி கழிப்பது, அது மேலோங்கணும் அப்படிங்கிறத எல்லாருடைய கருத்து. நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களோடு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.